திண்டுக்கல்லில் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற கைதியையும் அவரது மனைவியையும் வெட்டி கொன்ற வழக்கில் கொலையாளிகள் 9 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். பழிக்கு பழி கொலை சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? திண்டுக்கல் வேடபட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மாயாண்டி ஜோசப். திமுகவைச் சேர்ந்த இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார். இவர் யாகப்பன்பட்டியில் பல ஆண்டுகளாக டாஸ்மாக் பார் நடத்தி வந்தார். இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 2 வீலரில் வந்த மாயாண்டி ஜோசப் கொலைவெறி கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை நடத்திய போது முன் விரோதத்தினால் நிகழ்ந்த கொலை என்பது தெரிய வந்தது. யாகப்பன்பட்டியில் உள்ள சர்ச் நிர்வாகம் தொடர்பாக மாயாண்டி ஜோசப்பிற்கும் அதே ஊரைச் சேர்ந்த இயேசுராஜ் தரப்பிற்கும் மோதல் இருந்து வந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட முன் விரோதத்தில் இந்த கொலை நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசார் இயேசுராஜ், கெனடி, டேனியல் ராஜா, ஸ்டாலின், அலெக்ஸ், பிரிட்டோ, காளீஸ்வரன், பிரவீன்குமார் மற்றும் 2 சிறார்கள் என மொத்தம் 9 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கு திண்டுக்கல் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. சிறுவர்களை தவிர்த்து 7 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி கடந்த 2025 ஜூன் 3 நீதிபதி தீர்ப்பளித்தார். குற்றவாளிகள் 7 பேரும் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் 7 பேரில் ஒருவரான இயேசுராஜின் 2வது மனைவி தீபிகாவையும் கொலை செய்தனர். பழிக்கு பழியாக கொலை என கொலை சம்பவங்கள் தொடர்வதால் களத்தில் இறங்கிய திண்டுக்கல் தாலுகா போலீசார் குற்றவாளிகளை கூண்டோடு பிடிக்க முயன்றனர். தீவிர விசாரணையில் 9 பேர் இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியது தெரிய வந்தது. தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் ஞானராஜ், அருள்ராஜ், தர்மராஜ், ராபின், அந்தோனி ஆரோக்கியசாமி, மைக்கேல் ராஜ், சேவியர் ஆல்பர்ட், மணிகண்டன், ஜான் கெனடி ஆகிய 9 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொலை வழக்கில் ஜாமீனில் வந்த குற்றவாளியை பழிக்கு பழியாக வெட்டி கொலை செய்த கும்பல் ஜாமீனில் எடுத்த அவரது மனைவியையும் வெட்டி கொன்ற சம்பவம் திண்டுக்கல் பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.